கேழினங்காதிவோர் ஆயிரத்துள் இவை திருப்பேரையில் மேயவத்தும் ஆழியன் பெரியனை ஏற்க வந்தார் அவர் அடிமைத்திற தாழியாரே. திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். நம்முள்ளை திருவடிகளே சரணம், பரத்துக்கு நீதி கொள்ளை திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம். எல்லா திவ்ய தேசத்திலையும் எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணணும்னா ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம், ஆங்கிலத்துல மெச்சூரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 12 வயசு 13 வயசு வந்ததுக்கு அப்புறம் கைங்கரியத்துக்கு விடுவா. ஆனா தென்திருப்பேரையில அப்படி இல்லையா. அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கைங்கரியத்துக்கு வந்துருவாளாம். பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்றாரே அப்படின்னு சிறு பிராயத்துல தடுக்கிறதுக்கு யாராவது இருக்காளான்னா கிடையவே கிடையாது. அதனால வியாக்கியானத்திலே மற்ற திவ்யதேசங்கள்ல எல்லாம் வயது வந்ததுக்கு அப்புறம் யஜ்ஞோபவீதம் சாத்தி பஞ்சசம்ஸ்காரமாகி 12-13 வயசுல அவர்களுக்கு ஞானம் உண்டான பிற்பாடு கைங்கரியத்துக்கு வருவா. ஆனா தென்திருப்பேரையில அப்படி அன்று ஞானம் வருவதற்கு முன்னமேயே கைங்கரியத்திற்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால ஆழியன் கையனை ஏற்றவல்லார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடிமைத்திற தாழியாரே, ஆழியாரேன்னா சக்கரம். சக்கராயுதம்ங்கிறது எப்படி விட்டு பிரியாம இருக்குமோ அதை போல பகவானை விட்டு பிரியாம இருந்து கைங்கரியம் செய்வார்களாம். திரை போட்டதுக்கு அப்புறம் யாராலையாவது உள்ள போக முடியுமா? அர்ச்சகர் உள்ள போகலாம், பரிசாரகர் உள்ள போகலாம். ஆனா மற்றவாள்லாம் உள்ள போக முடியுமான்னா போக முடியாது. ஆனா இந்த பதிகத்தை யார் ஒருத்தர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்லாம் அந்தரங்க கைங்கரியம் பண்ணுவாளாம். எப்படி சக்கராயுதத்தையும் பகவானையும் விட்டு பிரிக்க முடியாதோ அதை போல இந்த பதிகத்தை, இந்த 10 பாசுரத்தை யார் சொல்லுகிறார்களோ, பாராயணம் செய்கிறார்களோ, அர்த்தத்தை சாதிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அவர்கள்லாம் பகவானுக்கு அந்தரங்க கைங்கரியத்தை செய்வர்கள் அப்படின்னு காட்டினார். அதனுடைய சாற்றுமுறை விசேஷமாக சுவாமி சாதித்திருக்கிறார். இன்னும் சாதிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கணும். எல்லாரோடையும்